நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செலக்ட் query எப்படி டேட்டாபேஸில் போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் சின்ன சின்னதாக உள்ள டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ஒன்று ஒன்றா கவர் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் சம் லிஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஃப்ரம் எப்படி யூஸ் பண்ணுறது, வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுலாம், குரூப் பை, ஹேவிங், டிஸ்ட்ரிண்ட், இந்த யூனியனால் எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பற்றிலாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி செலக்ட் queryனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செலக்ட் queryனா ஒரு டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள்ஸில் உள்ள வேல்யூஸை நம்ம எடுத்து பார்க்கறதுக்காக உள்ள வழி. அதை ரெட்ரைவ் பண்ணி பார்க்கறதுக்கு. இந்த ரெட்ரைவ் பண்ணும்போதே நிறைய டேட்டாஸை மேனிப்புலேட் பண்ண முடியும். மேனிப்புலேட் மீன்ஸ் நம்பர்ஸை ஜாயின் சம் பண்ணலாம், மேக்ஸிமம் நம்பர் எடுக்கலாம், மினிமம் நம்பர் எடுக்கலாம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். நம்ம முதல்ல சிம்பிளாக எப்படி ஒரு செலக்ட் போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். செலக்ட் போடுறதுக்கு முன்னாடி இப்போ இதில் பார்த்திங்கன்னா query டூல்னு ஒன்று இருக்குது. அந்த query டூலில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு query விண்டோ வரும். இதை நீங்கள் டேட்டாபேஸில் ஏதாவது ஒரு ஸ்கீமாவை செலக்ட் பண்ணியிருந்தால் ஓப்பன் பண்ண முடியும். இது டிஃபால்ட்டாக அந்த ஸ்கீமாவில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா. நம்ம இப்போ சிம்பிளாக ஒரு செலக்ட் query ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம முதல்ல செலக்ட் queryனா என்ன பண்ணுவோம், உடனே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஒரு டேபிள் நேம் போட்டால் அந்த டேபிளில் உள்ள எல்லா வேல்யூவும் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அப்படி பார்க்க போகிறதில்ல, பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல செலக்டை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதில் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் மெயினாக செலக்ட்டுங்கிறதே ஒரு கீவேர்டு. அதை நீங்கள் காலம் நேமாக யூஸ் பண்ணோன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் நம்ம மோஸ்ட்லி டேபிள்ஸில் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், இப்போ செலக்ட்டுன்னு போட்டிருக்கேன். நான் உடனே ஸ்டார் போட்டு ஃப்ரம்ங்கிற கீவேர்டு இருக்குது. ஃப்ரம்னா எதுலேருந்து எடுக்க போகிறோம் டேபிளை, டேட்டாவா அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள்ஸ் லிஸ்ட் இருக்குது இல்லையா. இந்த டேபிள் லிஸ்ட்லேருந்து கம்பெனி லிஸ்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. இப்போ நான் கம்பெனி லிஸ்ட்னு டைரெக்டாக போடுறேன். கம்பெனி லிஸ்ட்டுன்னு போட்டேன். இப்போ ஸ்டார் போட்டிருக்கேன். ஸ்டார் போட்டால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸ்டார் போட்டால் அதில் டேட்டா ரோ எதுவுமே இல்லாதனால இப்படி வருது. இது ஏன் ஒரிஜினலாக இதில் டேட்டா இல்லையா அப்படின்னு பார்த்தா இந்த கம்பெனி லிஸ்ட்டை நான் டைரெக்டாக டேபிள் வியூவில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் பார்த்தா ஒரிஜினல் டேட்டா இருக்குது. ஏன் நமக்கு வரல அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். நிறைய பேர் இந்த ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய நேரம் தேடிக்கிட்டு இருப்பாங்க ஏன் வரலன்னு. ஏன்னா இதில் ஸ்கீமா யூஸ் பண்ணுறோம். இதே டேபிள் பப்ளிக்லேயும் இருக்குது, இந்த ஸ்கீமாலேயும் இருக்குது. இப்போ எந்த ஸ்கீமாவில் வேணுங்கிறத எல்லா இடத்துலையும் ஸ்பெசிஃபை பண்ணி எடுக்கிறது நல்லது. பப்ளிக் ஸ்கீமாவை இது டிஃபால்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்கீமா நேமை சொல்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், நான் இதில் ஸ்கீமா பேரை போட்டேன். ஸ்கீமா பேரை போட்டு ரன் பண்ணால் டேட்டா வந்துடுச்சு. அதனால் இதுமாரி சின்ன சின்ன தப்பெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு எப்போதுமே ஸ்கீமா நேமை போட்டு பழகிட்டால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சரி, நம்ம இப்போ ஒரு டேபிள்லேருந்து டேட்டா எடுத்துட்டோம். எனக்கு இந்த கம்பெனி ஐடி மட்டும் போதும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஸ்டார் எடுத்துடலாம். கம்பெனி ஐடி அப்படின்னு நான் போட்டேன். ஓகே, இந்த கம்பெனி ஐடி மட்டும் வந்துடுச்சு. எனக்கு இந்த கம்பெனி ஐடியில் இந்த கம்பெனி ஐடின்னு நினைக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கம்பெனி ஐடிக்கு பக்கத்தில் 111 பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலான்னா சிம்பிளாக 1 நான் டைப் பண்ணுறேன். இது மாதிரி ஸ்டாட்டிக் வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் கொடுக்கலாம், எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. இதை குரூப் பை எந்த இடத்துலையுமே கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது.
ஏன்னா இது எல்லாமே ஸ்டாட்டிக் வேல்யூ. இப்போ பாருங்கள், நான் இதை ரன் பண்ணுறேன், பக்கத்தில் 1 வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா காலம்க்கு நேம் இல்லை. இப்போ நேமை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஜஸ்ட்டு ஸ்பேஸு விட்டு ஸ்டாட்டிக் நம்பர் அப்படின்னு ஒரு காலம் நேம் தரேன். ஸ்டாட்டிக் நம்பர் அப்படின்னு ஒரு காலம் நேம் தந்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் நம்பர் அப்படின்னு ஒரு காலம் நேம் தந்துட்டேன். அது இந்த இடத்துல நேமாக வந்துடுச்சு. ஸ்டாட்டிக் நம்பர் நான் 1ன்னு கொடுத்ததுனால இன்டிஜர்னு வந்திருக்கு. இதுவே நான் இந்த இடத்துல ஏன்னு தரேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. நம்ம என்ன ஸ்டாட்டிக் வேல்யூ தரோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே உள்ள டைப்ஸும் மாறிடுது. சரி, நம்ம இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது டேபிள்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்மளே ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண வேண்டிய நிலமை வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். டேபிள் ஒரிஜினலாக இருக்காது, ஆனால் நம்ம டேபிள்லேருந்து எடுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பார்ப்போம். இது 1ன்னு கொடுக்குறேன். செலக்ட் 1ன்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நான் எந்த ஃப்ரம் போடல, டேபிள் நேம் போடல, எதுவுமே போடலை. ஜஸ்ட்டு 1ன்னு தந்து 2 தரேன். இதில் இப்போ 1ன்னு வந்துடுச்சு. இப்போ இதில் பேர் வேறு இல்லை, அதனால் நம்ம ஒரு அலைஸ் நேம் தரோம். இது சீரியல் நம்பர்னு வச்சுக்கலாம். இது சீரியல் நம்பர் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நேம் வச்சுக்கலாம், கம்பெனி நேமே வச்சுக்கலாமே. கம்பெனி நேம் C1ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பேர் கம்பெனி நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கம்பெனி நேம் வந்துடுச்சு, சீரியல் நம்பரும் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி லிஸ்ட்டு டேபிளில் நான் எடுத்த மாதிரியே ஒரு அவுட்புட்டை டேபிளே இல்லாமல் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ எனக்கு 4-5 கம்பெனி இருக்குது, அது எல்லாமே வேணும், ஆனால் டேபிள் கிடையாது அப்படின்னா என்ன பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இதையே காப்பி பண்ணி 3 கம்பெனி பேஸ்ட் பண்ணுறேன். இது 2, இது 3. இப்போ 3 கம்பெனி இருக்குது. இப்போ நான் ரன் பண்ணால் என்ன ஆகும், ஏன்னா இது சிங்கிள் கொரியாக தான் ரன் ஆகும். சிங்கிள் கொரினா வந்துருச்சு. அடுத்தது 2 ரன் பண்ணாலும் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இதில் போய் லிஸ்ட்டில் பார்க்கலாம். இங்கே அலைஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த அலைஸுங்கிற கான்செப்டை இப்போ தான் நம்ம பார்த்தோம். அலைஸுங்கிறது அஸ் கொடுத்து என்ன பேர் கொடுக்குறோமோ அது பேர் அலைஸ் நேம். இது காலம்க்கு கொடுக்குற அலைஸ் நேமை தான் பார்த்துருக்கோம். டேபிளுக்கு அலைஸ் நேம் கொடுக்கலாம், அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம டேபிளுக்கு அலைஸ் நேம் செட் பண்ணணும். இப்போ நான் ஒரு டேபிளாக இதை மாற்றணும் அப்படின்னா எப்படி நம்ம டேபிளாக இதை கன்சிடர் பண்ண வைக்கலான்னு பார்க்கலாம். இதையே நான் இங்கே வெளியில் ஒரு செலக்ட் போடுறேன், ஸ்டார் ஃப்ரம், இங்கே ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன், இங்கே இதை அப்படியே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், சப்கோரி இன் ஃப்ரம் மஸ்ட் ஹேவ் அன் அலைஸ் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஃப்ரமில் இருக்கிற எந்த ஒரு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற கொரியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அலைஸ் நேம் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் இதுக்கு எக்ஸ்ன்னு டேபிள் நேம் செட் பண்ணுறேன். இப்போ ஒரிஜினலாக இந்த சப்கொரி எல்லாமே ஒரு டேபிள் மாதிரி எக்ஸ்குள்ளே வந்துடுச்சு. இந்த எக்ஸ்லேருந்து நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை ரன் பண்ணால் இது ஒன்றும் சொல்லாத அதே அவுட்புட் தான். இதுலேருந்து எனக்கு சீரியல் நம்பர் மட்டும் வேணும்னா இங்கே வெறும் SNO அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணலாம். இப்போ சீரியல் நம்பர் மட்டும் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேரை வச்சு எடுத்திருக்கேன், SN1 நம்மளால் எடுக்க முடியுது. இதுக்கு பேர் தான் அலைஸ் நேம். இங்கே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த அலைஸ் நேமை நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும். நிறைய ஜாயின்ஸ் பண்ணுற இடத்துலலாம் எல்லா இடத்துலையும் அலைஸ் நேம் கொடுக்கணும்.
ஒரே காலமாக மல்டிபிள் டைம் மல்டிபிள் வெரைட்டியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட வேறு பேருக்கு மாற்றி அதே காலமாக யூஸ் பண்ண முடியும். இதில் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சீரியல் நம்பர்னு இருக்குது. எனக்கு இதே சீரியல் நம்பர் இன்னொரு பேர்லேயும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதே எஸ்என்ஓ அஸ் போட்டு ஏபிசிடின்னு கொடுத்துருவேன். அஸ் போட்டு ஏபிசிடின்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், எஸ்என்ஓன்னும் அதே காலம் இருக்குது, ஏபிசிடின்னும் அதே காலம் இருக்குது. இப்போ எனக்கு சீரியல் நம்பர் வருது இல்லையா, அதோட ஒரு நம்பர் ஆட் ஆகி தான் ஏபிசிடி இருக்கணும்னு நினச்சா என்ன பண்ணலாம்? இங்கே +1 போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகி இந்த காலம் மேனிப்புலேட் ஆகிடுது. இதுதான் அலைஸ் நேமோட மெயின் யூஸ். நம்ம ஒரு டேபிளையும் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அதாவது சப்கொரியாக யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் காலம்ஸுக்கும் அலைஸ் நேம் செட் பண்ணி நம்மளுக்கு தேவையான காலமை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி நேமையும் மாற்றிக்கலாம். அது நம்மளோட எபிலிட்டியை பொறுத்து எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ண முடியும். நல்லா கொரி எழுதுறதுக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லான அலைஸ் நேம் கொடுத்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சும்மா உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக XYன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். அது மாதிரிலாம் போடக்கூடாது. ஒரிஜினலாக எப்படி யூஸ் ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி தான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கதான் நினச்சிருக்கோம். இந்த இடத்துல அலைஸ் நேம் கம்பெனி லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நல்லது. கம்பெனி லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, எனக்கு இப்போ அலைஸ் நேம் கிடச்சிடுச்சு. இங்கே இந்த அலைஸ் நேமையே எடுத்து கம்பெனி நேம் டாட் அப்படின்னு கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த கம்பெனி லிஸ்ட்டுக்குள்ளார தான் எஸ்என்ஓ இருக்குது. அந்த அலைஸ் நேம் டாட் காலம் நேம் கொடுத்து அந்த காலமை ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, இந்த அலைஸ் நேமை பற்றி பார்த்துட்டோம். இந்த அலைஸ் நேம் இன்னும் டீப்பாக நிறைய இடத்துல யூஸ் பண்ண முடியும். அதை போக போக பார்க்கலாம். சரி, அடுத்தது இப்போ ஃப்ரெம்மும் பார்த்தோம். ஃப்ரெம்முங்கிறது சோர்ஸ், எங்கேருந்து டேட்டாவை எடுக்க போகிறோங்கிறத மீன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தப்ப இந்த கம்பெனி லிஸ்ட்டுங்கிற டேபிள்லேருந்து எடுத்தப்போ இந்த கம்பெனி லிஸ்ட்டை பாயிண்ட் பண்ணி ஃப்ரெம் போட்டிருந்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் கொரி நம்மளாக ஒரு விர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு டேபிள், அதை பாயிண்ட் பண்ணி இந்த ஃப்ரெம் போட்டிருக்கோம். இப்போ இது ஒரு விர்ச்சுவல் டேபிளில் ஆக்ட் ஆகுது. சரி, இந்த ஃப்ரெம்மையும் கவர் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். இந்த ஃப்ரெம்மையும் போட்டாச்சு. சரி, நம்மளுக்கு ஒரு கம்பெனியை மட்டும்தான் இங்கே எடுக்க முடியுது. நான் இப்போ பழையபடி மாற்றுறேன். இது மூணுத்தையும் சேர்த்து எனக்கு 1 by 1 ரோஸ் வேணும். C1 C2 C3 அப்படின்னு. எப்படி சொல்கிறேன்னா இந்த கம்பெனி லிஸ்ட் நம்ம வச்சுருக்க மாதிரி வேணும். இதில் 3 கம்பெனி இருக்குது இல்லையா, அது மாதிரியே எனக்கு இது அவுட்புட் வேணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதை நான் ரன் பண்ண எரர் அடிக்கும். அவங்களால இப்படி ரன் பண்ண முடியாது, கீழெல்லாம் வராதுன்னு. இது மாதிரி இடத்துல தான் நமக்கு யூனியன்கிறது யூஸ் ஆகுது. யூனியன்கிறது என்னென்னா சிமிலராக நம்பர் ஆஃப் காலம்ஸ், அதே நேரத்தில் சிமிலரான டைப் உள்ள எல்லா கொரியும் சேர்க்க முடியும். எப்படின்னா நம்ம ஒரு 10 பிஸ்கெட்ஸ் வச்சுருக்கோன்னா 10 பிஸ்கெட்ஸையும் மேலே எடுக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்க ஒரு கொரியும் ஒரு பிஸ்கெட்டாக நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். நான் இப்போ பாருங்கள் இங்கே போடுறேன். இப்போ யூனியன்னு போட்டேன் எல்லாத்துக்கும் நடுவில். இதை ரன் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எல்லாம் ஜாயின் ஆகிடுது. இப்போ நம்ம இந்த டேபிளுக்கு சிமிலரான விர்ச்சுவல் டேபிளை க்ரியேட் பண்ணிட்டோம் செலக்டை யூஸ் பண்ணி. சரி, இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இங்கே யூனியன் ஒன்று வச்சுருக்கேன், யூனியன் ஆல்னு ஒன்று வச்சுருக்கேன். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஏன் 2 வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதே காப்பி பண்ணி கீழே போட்டு இன்னொரு யூனியன் போடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
பார்த்தா அதே 3 ரோ தான் இருக்குது. இங்கே போட்டது என்னாச்சு, காணும். இதுதான் யூனியனோட வேலை. இது என்ன பண்ணோன்னா, இப்படி ஜாயின் பண்ணும்போதே இதில் டூப்ளிகேட் ரோ இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த யூனியனோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே C4ங்கிற கம்பெனி நேமை கொடுத்துருந்தேன்னா இங்கே 4 ரோ வந்துடும். ஆனால் எக்ஸாக்டாக இந்த ரோவும் ஒன்றா இருக்கிறதுனால நமக்கு அப்படி ஆகலை. எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. எனக்கு எப்படி டூப்ளிகேட்டாக இருந்தாலும் வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நமக்கு சில இடத்துல கட்டாயமாக வரும். அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், அப்போ என்ன பண்ணுவோம்னா இதுக்கு பக்கத்தில் ஆள் போட்டுரும். எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுறேன். நமக்கு அப்படி சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஆள் கொடுத்து ரன் பண்ணால் டூப்ளிகேட் இருந்தாலும் அது வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. சரி, இப்படி வந்துட்டு நம்ம இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். அதில் இப்போ என்ன பார்த்தோம்னா யூனியன் பார்த்தோம். யூனியன் ஆளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம். சரி, இது ரெண்டும் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்கலான்னா, நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது. இது ஒரு கம்பெனின்னு வச்சுக்கிறேன், இது ஒரு கம்பெனின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு கம்பெனியையும் ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் எப்படி பண்ணலாம், இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியை 1 2 3 1 அப்படின்னு வச்சுருக்கேன். இது ரன் பண்ணால் என்ன ஆகுது, 1 2 3 கடைசியில் ஒரு 1 வருது. இதை நான் C4னே கொடுத்துக்கிறேன், வித்தியாசம் இருக்கிறதுக்காக. இப்படி வந்துடுச்சு எனக்கு. ஆனால் இப்படி வரக்கூடாது, 1 1 2 3 அப்படி தான் வரணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், சரி இங்கே பாருங்கள். இதெல்லாம் இந்த கொரியில் கடைசியில் சேர்க்குறேன். மேலே யூனியன் எத்தனை வேணாலும் போட்டிருக்கலாம், செலக்ட் எத்தனை வேணாலும் போட்டிருக்கலாம், அதெல்லாம் கணக்கு கிடையாது. நம்ம கடைசியில் கொடுக்குற ஆர்டருக்கு தான் இது மொத்தமாக கொரியை ரன் பண்ணிவிட்டு கடைசியில் தான் ஆர்டரை அது செட் பண்ணும். ஆர்டர் பை அப்படின்னு போடுறேன். ஆர்டர் பை என்ன பண்ணணும், சீரியல் நம்பர் வைஸ் தான் பண்ணணும். ஓகே, நான் இந்த இடத்துல SNO, இப்போ பாருங்கள் SNO அப்படின்னு போடுறேன். இப்போ பாருங்கள் 1 1 2 3 இப்படி தான் ஆர்டர் பண்ணணும். இதுவே எனக்கு SN1லாம் எனக்கு வேண்டாம், அது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் காலம்ஸை எண்ணுங்க. இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம், அதுமாரி எத்தனை காலம் வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம். இது ஃபஸ்ட்டு காலங்கிறதுனால ஆர்டர் பை 1ன்னு கொடுக்குறேன். ஆர்டர் பை 1ங்கிறது எதை மெயின் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு காலத்தை மெயின் பண்ணுது. ஃபஸ்ட்டு காலம் வைஸ் ஆர்டர் வந்துடுது. இப்படி தான் ஆர்டர் பை யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஆர்டரில் நம்ம டேபிளை டிஸ்பிளே பண்ணணும், ரெட்ரைவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை இங்கே போடணும். இப்போ எனக்கு 2-3 ஆர்டர் பை வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த செலக்டை கட் பண்ணிக்கிறேன். இந்த செலக்ட் கட் பண்ணி மேலே போட்டுரும். இதை கட் பண்ணி கீழே போட்டார். இப்போ பாருங்கள் 1 1 2 3 தான் வருது. ஆனால் கம்பெனி நேம் எனக்கு ஆர்டராக வரல. ஒரிஜினலாக C1 மேலே வரணும், C4 அடுத்ததாக தான் வரணும். ஏன்னா ஒரே கம்பெனி சீரியல் நம்பராக இருந்தாலும் அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பார்த்தா C1க்கு அப்புறம் தான் C4 வரணும். ஆனால் அப்படி வரல. அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டாவது காலத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ என்ன பண்ணுவோன்னா 1 கம்பெனி நேம், முதல்ல ஆர்டர் பை சீரியல் நம்பர் பண்ணு, அப்புறமா கம்பெனி பேரை வச்சியும் திருப்பி ஆர்டர் பண்ணு. அதாவது திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணும். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் படி 1 2 3 வைஸ் கொண்டு வருது. அந்த 1க்குள்ளார உள்ள கம்பெனி லிஸ்ட்டை திருப்பியும் ரீஅரேஞ்ச் பண்ணுது. இப்போ நம்ம பாருங்கள், ரன் பண்ணால் 1 மேலே வந்துட்டு C4 கீழே வந்துடுச்சு. இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இந்த ஆர்டர் பை எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம், கமா போட்டு எத்தனை ஆர்டர் பை வேணாலும் போட்டுக்கலாம். சரி, எனக்கு இப்படி தான் வந்துடுச்சு. ஆனால் எனக்கு ஒரிஜினலாக இப்படி வேண்டாம். எனக்கு இப்படி ஆர்டர் பையே கொடுத்தாலும் எனக்கு C4 தான் மேலே வரணும், C3 கீழே,
C4 மேலே வரணும், C1 கீழே தான் வரணும். அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, நம்மளா ஒரு மேனுவல் ஆர்டர் பை க்ரியேட் பண்ணலாம். எனக்கு இப்போ 3 கம்பெனி வந்து டாப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுங்களேன். சிம்பிளாக நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஒரு காலம் க்ரியேட் பண்ணுறேன். ஓஆர்டின்னு வச்சுக்கலாமா? இது காலேஜ் நேம் ஓஆர்டின்னு வச்சுக்கிறேன். எனக்கு இப்போ 3 தான் டாப்பில் வரணும். நம்ம ஏதோ ஒரு ஆர்டர் பை கொடுத்துட்டோம், ஆனால் இருந்தாலும் எனக்கு 3 தான் மேலே வரணும்னு முடிவு பண்ணிட்டா இப்படி பண்ணுவேன். எல்லாத்துக்கும் 1 1 1ன்னு கொடுத்து விடுவேன். இப்போ இதுக்கு மட்டும் 2ன்னு கொடுத்துக்குவேன். 2ன்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல போய் ஓஆர்டின்னு கொடுத்தா இது டாப்புக்கு வந்துடுமான்னு பார்த்தா வராது. இப்போ பாருங்கள், இது 3 மேலேயே தான் இருக்குது. 3 மேலேயே இருக்குது. நமக்கு இப்போ 3 இருந்த இடத்துலையே இருக்கிறதுனால நம்ம இப்போ டாப்புக்கு வர வைக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல டிஇஎஸ்சி அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். டிஇஎஸ்சி டிசெண்டிங்னு அர்த்தம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணுறேன். இப்போயும் வரல. இதோட பொசிஷனை மாற்றி பார்ப்போம். எனக்கு 3 தான் மேலே வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ ஆர்டரை மாற்றுறோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஓஆர்டி ஆர்டரில் பண்ணிவிட்டு அப்புறம் சீரியல் நம்பர் அப்புறம் கம்பெனி நேம் வைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த ஆர்டரில் கொடுக்குறோமோ அந்த ஆர்டரில் தான் அது ஆர்டர் பண்ண போகுது. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் 3 மேலே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் 1ம் 2வும் வருது. இதுக்கு என்ன காரணம்னா, ஓஆர்டியை முன்னாடி கொண்டு வந்துட்டோம். இப்போ இது மேனுவல் ஆர்டரிங். சில இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். சில மாஸ்டரில் பார்த்தா திடீர்னு எனக்கு இது மேலே கொண்டு வந்துடுங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது தான் வரணும் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனால் டேபிளில் பார்த்தா அப்படி ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஆப்ஷனே இருக்காது. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, இதுமாரி ஒரு டம்மி காலம் க்ரியேட் பண்ணிவிடுவாங்க, ஆர்டர் பை காலம்ஸ்னு. எது டாப்பில் வரணுமோ அந்த காலமுக்கு மினிமம் நம்பரையோ மேக்ஸிமம் நம்பரையோ கொடுத்து ஆர்டரை மாற்றிடுவாங்க. இப்போ இது டிசெண்டிங்னு போட்டிருக்கோம். அப்போ இதெல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு யோசித்தா, இது பேர் ஏஎஸ்சி. அதாவது கொடுக்கலனா டிஃபால்ட்டாக இதை தான் அது எடுத்துக்கும். இப்போ ரன் பண்ணாலும் சேம் அவுட்புட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது டிசெண்டிங், இது அசெண்டிங். இது ஒரு காலமுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஒரு காலமையும் அதை அசெண்டிங்கில் எடுத்துக்கணுமா டிசெண்டிங்கில் எடுத்துக்கணுமான்னு கொடுக்கலாம். இப்போ இந்த ஆர்டர் பை நம்ம குழப்புது. இதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். இதை எடுத்துடுறேன். இதை எடுத்துகிட்டு பார்த்தா பழையபடி வந்துட்டு 1 2 3 1 4 2 3ன்னு வந்துடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு காலமை டிஇஎஸ்சின்னு மாத்திரேன், டிசெண்டிங். இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்கள், 3 2 1 1 வந்துடுச்சு. டிசெண்டிங் ஆர்டரில் வந்துடுச்சு. சரி, இது ஏதோ குழப்பமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தா நம்ம டேபிளுக்கு போவோம். ஸ்டார்ட் ஃப்ரம் இப்போ இந்த டேபிளை எடுத்துக்கிட்டோம். இதை ரன் பண்ணுவோம். எனக்கு காலம் நேம் தெரியாததுனால 1 டிசெண்டிங்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், கம்பெனி ஐடி படி டிசெண்டிங்கில் வந்துடுச்சு. இதுவே நான் 2 டிசெண்டிங்னு தரேன். ரெண்டாவது காலமை எடுத்துக்க அதை டிசெண்டிங்கில் வை அப்படின்னு சொல்லிட்டோம். சிபிஏன்னு வந்துடுச்சு. இதுவே நான் ஏஎஸ்சி அசெண்டிங்னு கொடுத்தேன்னா ஏபிசின்னு வந்துடும். இது மாதிரி அசெண்டிங் டிசெண்டிங்கை நம்ம டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். சரி, நான் இப்போ இன்னொரு வேலை பண்ணுறேன். இந்த இடத்துல 4ன்னு போட்டு
சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஆர்டர் பண்ணணும். இப்போ இங்கே வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நம்பரை கொடுக்குறேன். இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ 5ஆவதாக ஒன்று கம்பெனி டின்னு ஒன்று வருது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் உண்மையாக நமக்கு மீனிங்ஃபுல்லான வேல்யூஸ் இருக்கிற இடம். ஏபிசிடி இந்த நல்ல எனக்கு தேவையில்லை, ஆனால் பார்த்தா நடுவில் வந்து நிற்கிது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆர்டர் பைலேயே இது லாஸ்ட்டாக வந்தால் போதும்னு நினச்சா இந்த அசெண்டிங் கொடுக்குறீங்க இல்லையா, அதுலேயே NULLS லாஸ்ட் நல்லா வர்றதெல்லாம் லாஸ்ட்டாக வா அப்படின்னு சொல்கிறது தான் நல்ஸ் லாஸ்ட். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதில் நல் இல்லை, ரெண்டாவதில் தான் நல் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இதை அசெண்டிங்கில் வச்சுக்குவோம். இப்போ 2 அதாவது கம்பெனி நேம் எடுத்துக்கிட்டேன். கம்பெனி நேமில் நல்லெல்லாம் லாஸ்ட்டாக வான்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. 4 வந்து லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. எனக்கு அப்படி கிடையாது, நல்லா இருக்கிறது தான் முதல்ல தெரியணும்னு நினச்சா நல்ஸ் ஃபஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். நல்ஸ் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்தா என்ன ஆகும் பாருங்கள், நல்லா இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. இது நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாஸ்டர் வச்சுருக்கீங்க டேட்டா, அதில் நல்லா இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு வர வச்சு அப்டேட் பண்ணிடணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வர வைக்க வேண்டியிருக்கும். அதாவது நான் சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களோட லாஜிக்கை பொறுத்து வேறு மாதிரி யூஸ் ஆகும். இப்படி தான் ஆர்டர் பை அசெண்டிங் டிசெண்டிங்கை யூஸ் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஆர்டர் பை இருக்குது. ஆர்டர் பை பார்த்தோம், ஏஎஸ்சி பார்த்தோம், அசெண்டிங் டிசெண்டிங் இதெல்லாம் பார்த்துருக்கோம். யூனியன் ஆல் பார்த்தோம். இப்போ டிஸ்டின்ட் பார்ப்போம். டிஸ்டின்ட்னா என்னன்னு பார்ப்போம். என்ன கம்பெனி லிஸ்ட்டை எடுத்துட்டேன். இதில் கம்பெனி லிஸ்ட்டெலாம் வந்துடுச்சு. இந்த இடத்துல நான் திருப்பி என்ன பண்ணுறேன்னா கம்பெனி சி அப்படின்னு ஒன்று போடுறேன். கம்பெனி சி ஏற்கனவே இருக்குது, இருந்தாலும் நான் ஒன்று போட்டேன். இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், கம்பெனி நேம் எடுக்கிறேன். கம்பெனி நேம் எடுத்து பார்க்குறேன். இதில் பார்த்தா சின்னு 2 தடவை வந்துடுச்சு. இது நம்ம வெளியில் எங்கேயாவது டேட்டாவை எடுத்து காமிக்கும்போது நல்லா இருக்காது. அந்த மாதிரி டூப்ளிகேட்டை இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் அந்த டிஸ்டின்ட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், டிஸ்டின்ட்டுன்னு இதுக்கு முன்னாடி போட்டேன்னா அந்த ஒரு சி காணா போயிடும். சரி, இதெல்லாம் ஒரு காலத்துக்கு மட்டும்தான் போடலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. இப்போ பாருங்கள், ஸ்டார் போட்டு ரன் பண்ணிடுறேன். இதெல்லாம் வந்துடுச்சு. கம்பெனி சியோட ஐடியை இது ப்ரைமரி கீயாக இருக்கிறதுனால போட முடியாது. இதோட ப்ரைமரி கீயாக இருந்தால் டூப்ளிகேட் இந்த நம்பர்ஸில் போட முடியாதுங்கிறதுனால இதோட ப்ரைமரி கீயை இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடலாம். இதோட ப்ரைமரி கீயை ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் போய் நான் 3ன்னு போடுறேன். 3ன்னு போட்டு திருப்பி டூப்ளிகேட்டை சேவ் பண்ண வச்சுட்டோம். இப்போ போய் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தா 2 தடவை வந்துடுச்சு. இந்த 3 ஒரு தடவை வந்துடுச்சு, இங்கே ஒரு 3 வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா டிஸ்டின்ட்னு போடுவேன். இப்பயும் பாருங்கள், கரெக்டாக 3 ஒரு தடவையாக மாறிடுச்சு. அதாவது எத்தனை காலம் ஒரே மாதிரி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை காமிக்கிறது தான் இந்த டிஸ்டின்ட்டோட ஒர்க். டிஸ்டின்ட்ங்கிறது ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்ன்னு தான் சொல்லணும். இப்போ டூப்ளிகேட்டை இதை வச்சு ரிமூவ் பண்ணுறோம். சரி,
இப்போ மிச்சம் இருக்கிறது பார்க்கலாம். லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆஃப்செட்னு ஒன்று இருக்குது. இதை ரெண்டுத்தையும் பார்க்கலாம். இப்போ இது இப்படி பார்க்கலாம். இதை நான் இப்போ ரன் பண்ணிட்டேன். இதில் மொத்தம் 5 ரோ இருக்குது. எனக்கு 5 ரோவில் ஒரே ஒரு ரோ போதும், மொதல் ரோ மட்டும் போதும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா லிமிட் 1. 1ங்கிறது எத்தனை ரோ வேணுங்கிறத சொல்லுது. லிமிட் 1 செட் பண்ணினா ஒரே ஒரு ரோ தான் வரும். இதுதான் மெயின் யூஸ். எனக்கு 3 ரோ வேணும் அப்படின்னா 3 ரோ கொடுக்கலாம். இங்கே போய் நான் 100 கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். 100 ரோ வேணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரும், அவ்வளோதான் அதோட வேலை. சரி, நான் 0 கொடுத்தா ஒன்றும் வரல. இதே நான் மைனஸில் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். மைனஸில் கொடுத்தா நெகட்டிவ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அதனால் 0லேருந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் நம்பர் கொடுக்கலாம். நான் இப்போ 2 கொடுக்குறேன். சரி, இது லிமிட்டோட வேலை. எத்தனை ரோ வேணுங்கிறத சொல்கிறது தான் லிமிட்டோட வேலைன்னு பார்க்குறோம். சரி, நம்ம லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. இது என்ன ஆஃப்செட் அப்படின்னு பார்த்தா நம்ம சிம்பிளாக சொல்கிறோம்னா ஒரு 10 ரோ இருக்குது. எனக்கு 10 ரோ என்ன ஆர்டர்லனா கம்பெனி ஐடி ஆர்டரில் கொடுத்துருக்கோம். ஆர்டர் பை 1 கம்பெனி ஐடி ஆர்டரில் கொடுத்துட்டேன். இப்போ லிமிட் 2ன்னு போட்டால் கம்பெனி ஏவும் பியும் வருது. பாருங்கள், நான் இது ரன் பண்ணும்போது கம்பெனி ஏபி ஃபஸ்ட்டும் செகண்டுமா வருது. எனக்கு என்ன பண்ணணுன்னா எனக்கு முதல் 2 ரோ வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ லிமிட் 2 போட்டால் என்ன ஆகுது? இப்படியா இருந்தாலும் ஏபி தான் வருது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஆஃப்செட் அப்படின்னு போட்டு முதல் 2 ரோ வேணாம் இல்லையா, 2 போட்டுறேன். 2 போட்டு ரன் பண்ணால் என்ன ஆகும்? முதல் 2 ரோவை விட்டுட்டு 3வது ரோவையும் 4வது ரோவையும் எடுக்கும். ஏன்னா 3வது 4வது மட்டும் ஏன் எடுக்குது, 5வது ஏன் வரலன்னு கேட்டால் இங்கே எனக்கு 2 ரோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அதனால 2 ரோ தான் வருது. சரி, நான் லிமிட்டை எடுத்து விட்டுட்டா என்ன ஆகும்னு பார்ப்போம். நான் லிமிட்டை எடுத்து விட்டேன் எல்லாம் வந்துடும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோமோ அங்கேருந்து எல்லாமே வந்துடும். நான் இந்த ஆர்டர் பை இல்லாமல் லிமிட்டையும் ஆஃப்செட்டையும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நமக்கு மாற்றி அவுட்புட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போதுமே லிமிட் ஆஃப்செட் போட்டிங்கன்னா ஆர்டரோடு போடுங்க, அதுதான் நல்லது. அப்போ தான் நமக்கு சரியான அவுட்புட் எப்போதும் ஸ்டாட்டிக்காக கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ லிமிட் ஆஃப்செட் பார்த்தோம். லிமிட்டும் ஆஃப்செட்டும் பார்த்துட்டோம். சரி, அடுத்தது என்ன பார்க்கலாம்? வேர் கண்டிஷன் பார்க்கலாம். வேர்னா என்ன? வேர்னா நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். வேரில் கொடுக்கலாம். வேர் அப்படின்னு போட்டோம். வேர்னா எங்கன்னு அர்த்தம். நம்மள்ட்ட என்ன இருக்குது? கம்பெனி ஐடின்னு ஒன்று இருக்குது, கம்பெனி நேம்னு ஒன்று இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். இத்தனை இருக்குது. எனக்கு கம்பெனி 5 மட்டும் வேண்டாம். கம்பெனி ஐடி 5, கம்பெனி ஐடி நாட் ஈக்குவல் டு 5, கம்பெனி ஐடி 5 இருக்கக்கூடாது அப்படின்னு போடுறோம். 5 வரல, எனக்கு 5 மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு 5, 5 மட்டும் வந்துருச்சு. எனக்கு கம்பெனி ஐடி 1க்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் வேணும் அப்படின்னா வருது. அதுவே கம்பெனி ஐடி 1க்கு கீழே இருக்கிறது மட்டும்தான் வரணும்னா அது ஒன்றுமே இல்லை. இப்போ 3 கொடுத்து பார்ப்போம். 3 கொடுத்தா என்ன வருது?
1ம் 2ம் வருது. இதுவே 3க்கு கீழே உள்ளதும் வேணும்னா less than or equal to கொடுக்கலாம். இது 3க்கு கீழேயும், எனக்கு 3க்கு மேலே உள்ளதும் வேணும். இப்போ என்ன பண்ணலாம்? 3க்கு மேலே உள்ளதும் வருது. அதுமாரி நான் இப்போ இப்படி வேண்டாம், எனக்கு இதெல்லாம் தெரியாது. இப்போ நான் இன்னொரு வேலை பண்ண போகிறேன். அண்டு போட்டுக்கிறேன். கம்பெனி நேம் 3, கம்பெனி ஐடி 3க்கு மேலே உள்ளது தான் வரணும். ஆனால் கம்பெனி நேம் கம்பெனி சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இதில் பாருங்கள், கம்பெனி நேம் இது நாட் ஈக்குவல்ட், இது இப்படியும் போடலாம், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இதை இப்படி யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இதுதான் SQL ஸ்டாண்டர்ட். கம்பெனி சியாக இருக்கக்கூடாதுன்னு போடுறேன். பாருங்கள், கம்பெனி டி மட்டும் வருது. இதுவே கம்பெனி டியாக இருக்கக்கூடாதுன்னு போட்டால் கம்பெனி சி மட்டும் வருது. இது ஈக்குவல் டு போடுறேன். 3க்கு மேலே ஆல்ரெடி 3க்கு ஈக்குவலாக இருக்கலாம். கம்பெனி டியாக தான் இருக்கணும். சரி, இதை எடுத்துடுவோம். இந்த கண்டிஷனை எடுத்துட்டா கம்பெனி டி மட்டும் வரும். ஏன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுமாரி நம்ம நினைக்கிற கண்டிஷன் எல்லாத்தையுமே இங்கே கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக ஃபால்ஸு ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறேன். இது எங்கேயாவது உண்மையாகுமா? ஃபால்ஸும் ட்ரூவும் ஈக்குவல் கிடையாது. ஆனால் இதுக்கும் இந்த டேபிளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இது என்ன பண்ணணுன்னா அதெல்லாம் யோசிக்காது. இந்த கண்டிஷனில் உள்ளதில் ட்ரூ வருதா ஃபால்ஸ் வருதா அது மட்டும்தான் அதுக்கு வேணும். இப்போ நான் ரன் பண்ணால் என்ன ஆகும்? ஒன்றும் வராது. ஏன்னா ஃபால்ஸு எப்போதுமே ட்ரூக்கு ஈக்குவல் கிடையாது. இதை இப்படி தான் போடலாமா? வேறு மாதிரி போடலாம். 1 ஈக்குவல் டு 2ன்னு போடுறேன். இதுவும் தப்பு. 1 எப்போதுமே 2க்கு ஈக்குவல் கிடையாது. சரி, இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? ஏன் இப்படியெல்லாம் எடுத்துக்குது? இந்த டேபிளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது எல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேஷன். லாஜிக்கல் ஆப்ரேஷனுங்கிறது நம்ம வேர் கண்டிஷனில் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கு தேவை ட்ரூவா ஃபால்ஸா அது மட்டும்தான் தெரியும். நான் இப்போ இப்படி போட்டு 1 நாட் ஈக்குவல் டு 2ன்னு போட்டேன். 6 போட்டு என்ன பண்ணுறேன், 1 ஈக்குவல் டு 1 இருந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறேன். 1 ஈக்குவல் டு 1 தான். ஆனால் இங்கே பார்த்தா 1 ஈக்குவல் டு 2ன்னு இன்னொன்று போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு லாஜிக்கல். இதோட அவுட்புட் என்ன வரும்? 1 ஈக்குவல் டு 2 இல்லை, அதனால் ஃபால்ஸு. ஆனால் 1 ஈக்குவல் டு 1ங்கிறது ட்ரூ. இப்போ 6 போட்டோம், அதனால் எல்லா ரோவும் வந்துடும். இப்போ கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், 6க்கு பதிலாக அண்டு போடுவேன். அண்டு போட்டு ரன் பண்ணால் வராது. ஏன்னா இது ஃபால்ஸு, இது ட்ரூ. அப்போ ட்ரூவும் ஃபால்ஸும் ஃபால்ஸ். அது நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் படிச்சிருப்போம். ட்ரூவும் ட்ரூ ட்ரூ. அதை நம்ம என்ன இங்கே டைப் பண்ணி பார்ப்போமா? ட்ரூ ட்ரூ வந்து ட்ரூ, ஃபால்ஸும் ஃபால்ஸும் என்ன வரும்? இப்போ நான் ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ட்ரூவும் ஃபால்ஸும் சொல்லுவோமா? ட்ரூவும் ஃபால்ஸும் ஃபால்ஸ். இதுதான் கான்செப்டே. அண்டுக்கு 6க்கு வந்து அப்படியே உல்ட்டாக வரும். ட்ரூவும் ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூ தான் வரும், ட்ரூவும் ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ தான் வரும். ரெண்டுமே ஃபால்ஸும் ஃபால்ஸும் இருந்தால் தான் ஃபால்ஸுன்னு வரும். இப்போ இப்படி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ட்ரூ அண்டு ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ, ட்ரூ அண்டு ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸு. அதுவே ட்ரூ ஆர் ட்ரூ ஈக்குவல் டு
ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அதுவே ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இப்போ கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு இதையும் ப்ராக்கெட்டு போட்டுங்க. பாருங்கள், இந்த ப்ராக்கெட்குள்ளே ஒன்றுத்தையும் நம்ம யோசித்து பார்த்தா ஒரு ட்ரூவோ ஃபால்ஸோ கிடைக்கும். அது எல்லாத்தையும் வச்சு தான் இங்கே அதை கொடுக்கணுமா, அந்த ரோவை கொடுக்கணுமா வேணாமான்னு யோசிக்குது. இது நம்ம அப்படியே ரிவர்ஸில் போய் பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், கம்பெனி ஐடி ஈக்குவல் டு 3 இருக்கணும்னு போடுறோம். இது என்ன பண்ணோம்னா, இங்கே கம்பெனி லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த கம்பெனி லிஸ்ட்டு அப்படியே கம்பெனி ஐடியை ஒரு ரோவாக பார்க்குது. கம்பெனி 1 எடுத்து பார்க்குது, இந்த 3ஓட கம்பேர் பண்ணுது. ட்ரூவா ஃபால்ஸ் வருது. ஏன்னா 1ங்கிறதும் 3ங்கிறதும் வேறு வேறு. அதுமாரி பார்த்துக்கிட்டே வரும்போது இந்த 3க்கெல்லாம் வந்து ட்ரூ வந்துடும். இதை உங்களுக்கு இன்னும் வித்தியாசமாக புரிய வைக்கணும்னா இப்படி செய்யலாம். நான் இதை தூக்கி வேர் கண்டிஷன் இல்லாமல் இங்கே போடுறேன். வேர் கண்டிஷன் இப்போ வேண்டாம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன சொல்லுது பாருங்கள், இது எல்லாத்துக்கும் ஃபால்ஸ், இந்த 3க்கும் இந்த 3க்கும் மட்டும் ட்ரூ. இப்படி தான் வேர் கண்டிஷன் ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல புரிஞ்சிடுச்சு இல்லையா. இப்போ எது ட்ரூவாக இருக்கோ அது மட்டும் ஃபில்டர் ஆகி வருது. சிம்பிளாக நீங்கள் வேர் கண்டிஷனை எப்போதும் திங்க் பண்ணும்போது அவுட்புட் ட்ரூ வருதா ஃபால்ஸ் வருதா அவ்வளோதான். இது எத்தனை வேணாலும் இருக்கலாம், அண்டு ட்ரூ அண்டு ஃபால்ஸ் அதுமாரி போய்கிட்டே இருக்கலாம். அது எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், நான் கம்பெனி ஐடின்னு போட்டேன். நான் எத்தனை வேணாலும் போடுவேன், எத்தனை தடவை வேணாலும் போடலாம். அதுக்கு தேவை ட்ரூ வருதா ஃபால்ஸ் வருதா அவ்வளோதான். இதுதான் வேர் கண்டிஷனோட மெயினாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான், வேறு எதையுமே யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது சரி, இப்படி லாஜிக்கல் ஆப்ரேட்டர் மட்டும்தான் தரலாமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. நான் இதை கம்பெனி ஐடி என்ன பண்ணுறேன்னா 1லேருந்து 3 வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ 1லேருந்து 1க்கு மேலே இருக்கணும், இல்லாட்டி ஈக்குவல்ட்டாக இருக்கணும். அண்டு இதே கம்பெனி ஐடி 3க்கு கீழே இருக்கணும், இல்லாட்டி ஈக்குவல்ட்டாக இருக்கணும். இது மட்டும் வருது 1 2 3. அப்போ தானே கரெக்டு. இதை பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இண்டிவிஜுவலாக. இந்த ட்ரூலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி. இப்போ ஒரு கம்பெனி ஐடி 1 எடுக்குது, 1க்கு மேலே இருக்கும் ஈக்குவலாக இருக்கணுமான்னு பார்க்குது, ட்ரூ. இதுவே 3 கீழே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ட்ரூ. அதனால் ட்ரூ அண்டு போட்டுருக்கோம். அது மாதிரி யோசித்து பார்த்தா இது ஏன் இப்படி அவுட்புட் வருதுன்னு நமக்கு தெரியும். சரி, இப்படி பார்த்துட்டோம். இது ஏன் இப்படி போடணும், வேறு எதுவும் வழி இல்லையா இப்படி போடுறோமே அப்படின்னு பார்த்தா இன்னொரு வழி இருக்குது. பிட்வீன் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணலாம். 1 அண்டு 3, 1லேருந்து 3க்குள்ளே இருக்கிறது மட்டும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே அவுட்புட். அது இதை கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ணுறோம், அது இல்லாமல் பண்ணுறோம். இதில் இருக்கிற எல்லா வேர் கண்டிஷனையுமே கீவேர்டு இல்லாமலும் பண்ண முடியும், கீவேர்டை வச்சும் பண்ண முடியும். சரி, இதை நான் இப்படி போடாமல் வேறு எப்படி போடலாம். இப்போ பாருங்கள், இன்னும் 1, 2, 3 இப்படி போடுறேன். அதே அவுட்புட் தான். எனக்கு இது இல்லாமல் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ பாருங்கள், பிட்வீன் போட்டோம். இதையே நான் என்ன பண்ணுறேன், நாட்டுன்னா அதுக்கு எகைன்ஸ்டாக யோசிக்கணும். என்ன கண்டிஷன் சொன்னோமோ அதுக்கு எதிராக யோசித்தா தெரியும். நாட்டுன்னு போட்டால் 1க்கும் 3க்கும் இடையில இருக்கக்கூடாது. சரி, இதை இப்படி போடுவோம். இப்போ பாருங்கள், நாட் இன்னு 1, 2, 3 இப்படி போடுவேன். 1, 2, 3ன்னு போட்டால் அதே அவுட்புட்.
அதுவே நான் நாட்டை எடுத்துட்டா என்ன ஆகும்? 1 2 3 3 அதுக்குள்ளார இருக்கிறது மட்டும் வருது இல்லையா? இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். இதுலேயே நிறைய வேர் கண்டிஷன் இருக்குது. நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இது சும்மா பேசிக் பார்க்கறதுனால இதோட இதை நிறுத்திக்கலாம். ஓகே, இது அடுத்தது பார்க்கலாம். இப்போ குரூப் பைனா என்னென்னு பார்ப்போமா? இப்போ பாருங்கள், இதெல்லாம் வேண்டாம், அது ரொம்ப பண்ணிடலாம். இந்த கம்பெனி லிஸ்ட்டு இருக்குது. இப்போ கம்பெனி சின்னு 2 கம்பெனி இருக்குது. இப்போ நான் ஒரு காலம் ஆட் பண்ணுறேன் நம்மளோட குரூப் பையை புரிஞ்சுக்கிறதுக்காக. இதில் ப்ராப்பர்ட்டியில் போய் காலம்ஸில் ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயின்னு போட்டு இது ஒரு இன்டிஜர் கொடுக்குறேன். இன்டிஜர் சேவ் பண்ணிட்டேன். இதிலலாம் இப்போ சும்மா ரன் பண்ணால் ஒன்றும் டேட்டா வராது. ப்ரைமரி கீயை திருப்பி செட் பண்ணிக்குவோம். இது 3 டூப்ளிகேட் இருக்குதுன்னு சொல்லுது, அதனால் ப்ரைமரி கீ செட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. இப்போ என்ன பண்ணுவோம்? டூப்ளிகேட்டையும் ரிமூவ் பண்ணிவிடும் நம்ம வேறு செட் பண்ணுறதுக்காக. சரி, நம்ம இதை இப்படியே வச்சுக்கிட்டு பார்க்கலாம். ஒரு காலம் ஒன்று ஆட் பண்ணுறேன். அப்படி காலம்ஸ் ஆட் பண்ணுறேன். திருப்பி ஆடு. இதுக்கு ஒரு சீரியல் நம்பர் தரேன். சீரியல் நம்பரை இன்டிஜர்னு வச்சுக்கலாம். சீரியல் நம்பர் இன்டிஜரு. இது நாட் நல்லா இருக்கணும், ப்ரைமரியாக இருக்கணும்னு போட்டு இதுக்கு சீரியல்னு ஒரு டைப் இருக்குது, சீரியல் டைப்பை கொடுத்து விட்டாரேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை ரன் பண்ணிப்போம். பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் போட்டுக்கிடுச்சு 1 2 3 4 5ன்னு. அது சீரியல் டைப் கொடுத்தா அப்படி அதுவே 1 2 3 போட்டுக்கும். இப்போ கம்பெனி ஏயில் 10 பேர் இருக்காங்க, கம்பெனி பியில் 20 பேர் இருக்காங்க, கம்பெனி சியில் ஒரு 5 பேர், கம்பெனி டியில் ஒரு 25 பேர், இந்த கம்பெனி சியில் ஒரு 50 பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் போட்டு சேவ் பண்ணிவிடும். இப்போ நான் ரன் பண்ணால் இப்படி வருது. சரி, நம்ம யோசிக்கலாம். இப்போ எனக்கு கம்பெனி சியில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு வேணும். இங்கே ஒரிஜினலாக பார்த்தா இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க, இங்கே ஒரு 50 பேர் இருக்காங்க, 55 பேர். எனக்கு அவுட்புட்டில் ஆனால் அப்படி வரலையே, 50 தனியாக 5 தனியாக வருது. இது என்ன பண்ணலான்னு பார்ப்போம். சரி, கம்பெனி ஐடி போட்டுக்கிறேன். கம்பெனி ஐடி போட்டுக்கிட்டு கமா இதெல்லாம் கூட்டணும் இல்லையா? இதெல்லாம் கூட்டினா தான் நமக்கு 55ன்னு வரும். கூட்டுறதுக்காக இதில் உள்ள ஃபங்க்ஷன் சம்மு. என்ன பேர் கொடுக்கணும்? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டேன். இதை ரன் பண்ணால் ரன் ஆகிடுமா? ரன் ஆகாது. ஏன்னா 2 கம்பெனியும் கூட்டணுங்கிறதுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா கம்பெனி வேறு கம்பெனி, ஆனால் வேறு கம்பெனியில் உள்ள மொத்த எம்ப்ளாயீஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த கம்பெனி ஐடி எதுக்கு? குரூப் பை கம்பெனி, ஒரு கம்பெனியில் உள்ளவங்க எம்ப்ளாயியை கூட்டுன்னு இங்கே சொல்கிறோம். கம்பெனி ஐடியை மட்டும் கொடுத்துட்டோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ கம்பெனி
கம்பெனி 3ல் 55 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இன்னொரு ஒரு கீழே போட்டு வச்சுக்கலாம். இதை பாருங்கள், கம்பெனி சியில் 50 55. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கம்பெனி நேமும் எனக்கு இந்த கொரியில் வேணும். கம்பெனி நேமும் வேணும். கம்பெனி நேமும் இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? முடியாது. ஏன்னா இதை மட்டும்தான் சம் பண்ணுறோம், இதெல்லாம் சம் பண்ணலை. அப்போ இதெல்லாம் சம் பண்ணலையோ அது எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும், ஒன்றா மெர்ஜ் பண்ணணும். இதெல்லாம் மெர்ஜ் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் இது கூட்டும். ஏன்னா கம்பெனி ஐடியும் கம்பெனி நேமும் ஒரே மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்து மொத்த எம்ப்ளாயி எவ்வளோன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல இதை ரெண்டத்தையும் கொடுத்துட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், கம்பெனி சியில் 55 பேர் கிடச்சிட்டாங்க. சரி, கம்பெனி சியில் 55 பேர் கிடச்சிட்டாங்க. இதுதான் குரூப் பையோட மெயின் ஒர்க்குன்னு சொல்லியாச்சு. மல்டிபிள் காலம் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இதுதான் குரூப் பையினா இது எதுக்கு ஒரு ஹேவிங் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? இப்போ எனக்கு கம்பெனியெல்லாம் சம் பண்ணியாச்சு. எனக்கு 50 பேருக்கு மேலே உள்ள கம்பெனியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டோன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு கொரி போடணும். எப்படி போடணுன்னா இப்படி போடலாம். செலக்டு, இதுக்கு ஒரு நேம் செட் பண்ணணும். அஸ் ஏ அப்படின்னு செட் பண்ணணும். அஸ் ஏன்னு செட் பண்ணணும். ஸ்டார் ஃப்ரம்மு இங்கே ப்ராக்கெட் போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி அதுக்கு ஒரு அலைஸ் நேம் செட் பண்ணணும். அலைஸ் நேம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னு. அந்த மாதிரி அலைஸ் நேம் ஏன்னு செட் பண்ணி வேர் போடணும். வேர் போட்டு இங்கே இதுக்கு ஒரு அலைஸ் நேம் ஏன்னு கொடுத்தோம் இல்லையா? இது ஏன்னு கொடுத்துட்டோம். அதுக்கு பதில் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்னு கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து பிலோ 50 அப்படின்னு போடணும். இவ்வளோ வேலை பண்ணணும். அப்படி பண்ணால் 50 பேருக்கு கீழே உள்ள எம்ப்ளாயீஸ் கிடைப்பாங்க. இதுக்கு இவ்வளோ பண்ணணுமா? ஒரே ஒரு கண்டிஷன் தானே போடணும். இந்த குரூப் பண்ணவங்களில் 50 பேருக்கு கீழே உள்ளவங்க மட்டும் வாங்கன்னு சொல்லணும். அதை நேராக சொல்ல முடியாது இல்லையா? அதனால இவ்வளோ வேலை பண்ணணும். இதை சொல்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதுதான் ஹேவிங். இதை இப்படி எடுத்துட்றேன். எடுத்துட்டு இந்த குரூப்புக்கு அப்புறம் ஹேவிங்னு போடுவேன். ஹேவிங் இதை அப்படியே எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு 50க்கு கீழே உள்ளதை மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அதே அவுட்புட். இதுதான் ஹேவிங்கோட யூஸ். எப்படின்னா ஒரு அக்ரிகேட்னு சொல்லுவாங்க சம்பளம். எப்படின்னா மல்டிபிள் சிமிலர் ரோவெல்லாம் ஒரே ரோவாக மாற்றிட்டு எதெல்லாம் ஒன்று சேர்க்க சொல்கிறோமோ அதெல்லாம் சேர்த்து கொடுக்குற அவுட்புட்டு அக்ரிகேட் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி ஐடி கம்பெனி நேம்லாம் ஒன்று, எம்ப்ளாயீஸை மட்டும் கூட்டணும்னு சொல்லிட்டோம். அப்படி கூட்டணும்னு சொல்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். இது எல்லாமே சேர்க்குது, சம் பண்ணுது இல்லையா? சம் பண்ண அவுட்புட்டுக்கு ஏதாவது கண்டிஷன் போடணும் உடனே அப்படிங்கிறப்ப இந்த ஹேவிங் போடலாம். அப்போ சம் பண்ணணுன்னாலே, அதாவது குரூப்பிங் பண்ணணுன்னாலே குரூப் பை வேணும். குரூப் பை பண்ணதுலேருந்து ஒரு வேர் கண்டிஷன் போடணுன்னாலே ஹேவிங் வேணும். ஒரிஜினலாக ஹேவிங்கிறதும் ஒரு வேர் கண்டிஷன் தான். இதுவும் ட்ரூவா ஃபால்ஸான்னு தான் பார்க்கும், ஆனால் நேராக பார்க்காது. இதை சம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் வர அவுட்புட்டில் இந்த அவுட்புட் இங்கே இருக்கு இல்லையா? சம் பண்ணியிருக்கோம்ல, அதோட அவுட்புட்டில் தான் இது கண்டிஷனை பார்க்கும். இதுலேயே நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். இப்போ 25 எம்ப்ளாயி உள்ளவங்க மட்டும் வேணும். இப்படி போடலாமா? 25 எம்ப்ளாயி உள்ள கம்பெனி மட்டும் வேணும்.
வருது பாருங்கள். நம்ம இஷ்டத்துக்கு இங்கே எது வேணாலும் கொடுக்கலாம். வேரில் கொடுத்த மாரி தான் ட்ரூவாக ஃபால்ஸாக மட்டும்தான் இதுக்கு தெரியுமே தவிர வேறு எதுவும் தெரியாது. நம்ம இஷ்டத்துக்கு நான் இப்போ ஹேவிங் 1 = 1ன்னு கொடுத்தா என்ன பண்ணும் அது? நான் 1 = 1ன்னு கொடுப்பேன். பார்த்தா எல்லாம் வந்துடுச்சு. 1 ≠ 1ன்னு கொடுப்பேன். ≠ 1ன்னு கொடுப்பேன். எதுவுமே வராது. அதுமாரி நம்ம இஷ்டத்துக்கு ட்ரூ ஃபால்ஸ் வர எந்த கண்டிஷனை வேணாலும் வேர்லேயும் ஹேவிங்லேயும் கொடுக்கலாம். வேறும் ஹேவிங்கும் சிமிலர் தான், ஆனால் நடக்க போகிற இடம் தான் வித்தியாசம். ஹேவிங்கிறது குரூப் பை பண்ணதுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய வேர் கண்டிஷன். சாதாரண வேருங்கிறது அந்த டேபிள்லேருந்து வர அவுட்புட்டுக்கு கண்டிஷனை செட் பண்ணுறது. இதுதான் வித்தியாசம். இப்போ ஹேவிங் பார்த்துட்டோம். இதில் இன்டர்செக்ட் எக்ஸப்ட்னு இருக்குது. இது என்னன்னு பார்க்கலாம். இது நம்ம இந்த டேபிள் வழியாக பார்க்க முடியாது. நம்ம இப்படி பார்க்கலாம். செலக்ட் 1, 2, 3ன்னு போடுறேன். இப்போ பாருங்கள் 1, 2, 3ன்னு வந்துடுச்சு. இதையே இன்னொன்று போடுறேன். செலக்ட் 1, 2, 4. இது ரெண்டும் வேறு வேறு ரோ. பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. இது ரெண்டத்தையும் நம்ம யூனியன் பண்ணணும். யூனியன் பண்ணால் என்ன ஆகுது? 2 ரோவாகிடுச்சு. இது ஒரு டேபிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நிறைய சுற்றுறோம். எதுக்கு சுற்றுறோன்னா நீங்கள் நிறைய இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்படியும் டேபிளை பார்க்க முடியும்னு. இப்போ பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இப்படி போட்டேன். இது ஏங்கிற டேபிள்னு வச்சுப்போம். இது ஏ டேபிள். இது சும்மா விர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது ஏ டேபிள்னு வச்சுக்கலாம். இதேமாரி ஒரு பி டேபிள் போடுவோம். இதை பி டேபிள்னு வச்சுக்குவோம். இதே அவுட்புட்டு தான் அதுவும் தருது. இப்போ என்ன எனக்கு வேணும்னா இன்டர்செக்டை இதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். இந்த இன்டர்செக்ட்டுங்கிற கீவேர்டை எடுத்துகிட்டு வரேன். 2 கொரிக்கும் நடுவில் போடுறேன். போட்டுட்டு ரன் பண்ணால் என்ன ஆகும்னு பார்ப்போம். அதே அவுட்புட் வந்துடுச்சு. ஆனால் 2 கொரியும் சேர்த்து ரன் ஆகிடுச்சு. ஏன் எப்படி ரன் ஆகிடுச்சு? ஏன்னா 2 டேபிள்லேயும் வர ஒரு ரோவும் அடுத்ததாக வர இந்த கொரியில் உள்ளதுலேயும் இருக்குது. அந்த ரோவே இருக்குது. அதனால் எது எதெல்லாம் காமனாக இருக்கோ அந்த ரோலாம் இதில் அவுட்புட்டாக வந்துடும். சரி, இப்போ இதை வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிப்போம்னா, இதை இந்த 4க்கு பதிலாக 2வது டேபிளில் இதை 5ன்னு மாற்றுறேன். 5ன்னு மாற்றினா இந்த இடத்துல என்ன அவுட்புட் வருது? 1, 2, 3, 1, 2, 5 இந்த டேபிளுக்கு அவுட்புட்டு. அதுவே மேலே உள்ள டேபிளுக்கு பார்த்தா 1, 2, 3, 1, 2, 4 ரெண்டுத்துக்கும் இந்த ஒரு நம்பர் மட்டும் வித்தியாசம் இருக்குது அந்த ரோவில். இப்போ இதை ரன் பண்ணுவோம். மொத்தமாக ரன் பண்ணால் பாருங்கள் 1, 2, 3 மட்டும்தான் வருது. இந்த 1, 2, 4 ரோவையும் காணும், 1, 2, 5 ரோவையும் காணும். ஏன்னா இந்த டேபிளுக்கும் கீழே உள்ள இந்த டேபிளுக்கும் வித்தியாசமாக அந்த ரோ இருந்தால் அதை எடுத்துடணும். அதுதான் இந்த இன்டர்செக்டோட வேலை. ஓகே, இது இன்டர்செக்ட் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதாவது காமனாக உள்ள ரோவை மட்டும் எடுத்து காமி, அதுதான் இதோட வேலை. சரி, அதுவே யூனியன்னா அப்படி பண்ணாது. இதே இடத்துல நான் யூனியன் போட்டால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம இதையும் போட்டு குழப்பிடக்கூடாது. யூனியன்னா காமனாக இருக்கிறத மட்டும் ஒரு ரோவாக மாற்றிட்டு வித்தியாசமாக இருக்கிறதையும் வச்சுக்கும். ஆனால் இன்டர்செக்ட் அப்படி கிடையாது. காமனாக இருக்கிறத மட்டும்தான் காமிக்கும். வித்தியாசமாக இருந்தால் காமிக்கவே காமிக்காது, ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? இதே யூனியன் ரன் பண்ணால் இப்படி வந்துடும் 3 ரோவாக. அது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ அடுத்தது நம்ம எக்ஸப்ட் போகலாம். எக்ஸப்ட்டுங்கிற வேர்டை பார்த்தாலே சில பேருக்கு கொஞ்சம் புரிய சான்ஸ் இருக்குது. எக்ஸப்ட்டுங்கிறது இது ஃபஸ்ட்டு டேபிள், இது 2வது டேபிள்.
ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்கிற ரோ ரெண்டாவது டேபிளில் இருந்ததுன்னா அந்த ரோ எனக்கு வேண்டான்னு அர்த்தம். இப்போ 1 2 3ங்கிறது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்படின்னா இந்த டேபிளில் வர அவுட்புட்டில் ஒரிஜினலாக இது தான் அவுட்புட்டாக வேணும். ஆனால் இதில் அடுத்த டேபிளில் உள்ள ரோ இதுக்கு மேட்ச் ஆணுச்சுன்னா அந்த ரோவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடு, வேண்டாங்கிறது இந்த எக்ஸப்டோட வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே 1 2 3 காமனாக இருக்குது, அதனால் அந்த ரோவை ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ 1 2 3 வரல, 1 2 4 மட்டும்தான் வருது. ஏன் 1 2 5 வரலையான்னு கேட்டால் அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது. இந்த எக்ஸப்டோட வேலை எல்லாமே இந்த மொதல் டேபிளை மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்கு, ரெண்டாவது டேபிளை பேஸ் பண்ணி கிடையாது. மொதல் டேபிளில் உள்ள ரோஸை எடுத்துக்கும், ரெண்டாவது டேபிளில் இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் உள்ள ரோ ஏதாவது மேட்ச் ஆணுச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேட்ச் ஆகாத ஃபஸ்ட்டு டேபிளில் உள்ள ரோஸை மட்டும் கொடுக்கும். அதுதான் இந்த எக்ஸப்டோட ஒர்க். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் 4க்கு பதிலாக 5ன்னு மாற்றிட்டா ரெண்டுமே சிமிலராக இருக்குது. பார்த்தா எந்த அவுட்புட்டும் வராது. அதுவே எனக்கு ரெண்டுத்தையும் நான் வேறு மாதிரி மாற்றிடுறேன். மாற்றிட்டா முதல் டேபிளில் உள்ள எல்லாமே வருது. ஓகேவா? சரி, இந்த எக்ஸப்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நான் சொன்னது புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை இதை பாருங்கள். இது ஒரு பேசிக் டாபிக் தான். பேசிக்காக என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் பார்த்துருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக உள்ளதையும் பார்த்துடலாம். இப்போயே இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வேல்யூஸ்னு ஒன்று இருக்குது. வேல்யூஸுங்கிறத நம்ம இன்சர்ட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம். இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் வேல்யூஸ் ஆஃப்னு போட்டு யூஸ் பண்ணுவோம். ஒரிஜினலாக வேல்யூஸ் ஆஃப்னு போடுற கான்செப்ட் வந்து இன்சர்ட்டுக்காக தயாரித்ததில்லை, அது ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தயாரித்தது. ரெக்கார்டுங்கிறது ஒரு ரோ, அந்த ஒரு ரோவை தயாரிக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணது தான் வேல்யூஸ். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போமா? இப்போ பாருங்கள், செலக்டு, இங்கே நான் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும், ஆப்ஜெக்ட் ரெக்கார்ட் செட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கு நான் ஒரு அலைஸ் நேம் கொடுத்துக்கிறேன், SXன்னு. இப்படி கொடுத்தாச்சு. இதில் வேல்யூங்கிற கீவேர்டையும் போட்டுட்டா நமக்கு புரியும். இதுக்கு ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். எனக்கு வந்து கம்பெனி ஐடி வேணும், 1 கொடுத்தாச்சு. இங்கே 1 கொடுத்தாச்சுன்னா இங்கே டேபிளுக்கு தான் பேர் இருக்குது அஸ்ன்னு, அது என்ன காலம்னு தெரியாது இல்லையா? நான் இங்கே கம்பெனி ஸ்மால் லெட்டரில் அடிச்சுக்கலாம், கம்பெனி ஐடி அப்படின்னு போட்டேன். சரி, இப்போ இதை ரன் பண்ண என்ன ஆகும் பார்ப்போமா? ரன் பண்ணுறேன். கம்பெனி ஐடி வந்துடுச்சு, எனக்கு கம்பெனி ஐடி வந்துடுச்சு. அடுத்தது கம்பெனி நேம் வேணும். நான் இதுக்குள்ள அறிய போட்டு கம்பெனி ஏன்னு போடுவேன். இப்போ ரன் பண்ணால் என்ன ஆகும்? எரர். இப்போ இதுக்கு பேர் இல்லை பாருங்கள், காலம் 2ன்னு வந்துடுச்சு. இப்போ கம்பெனி நேம்னு கொடுப்போமா? இங்கே கம்பெனி நேம்னு கொடுத்துட்டேன். இப்போ கம்பெனி நேம்னு கொடுத்துட்டேன். இதுக்கு இப்போ கம்பெனி நேம்னு பேரும் வந்துடுச்சு. இதுன்னா ஒரே ஒரு ரோ தான் வருது, எனக்கு நிறையா ரோ வேணும்னா இந்த ப்ராக்கெட்லேருந்து வேல்யூஸை காப்பி பண்ணிடக்கூடாது. இதை அப்படி காப்பி பண்ணி கமா போட்டு எத்தனை தடவை வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்துக்கலாம். இதை இஷ்டத்துக்கு நம்ம எத்தனை தடவை வேணாலும் கொடுத்துக்கலாம். இது இப்போ வேல்யூவில் மாத்திரம் பாருங்கள், 2 போட்டுட்டேன், 3 4 இது BCD எல்லாமே வந்துடுச்சு. இதை வச்சு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆர்டர் பை 1, ஆர்டர் பை 1 DSC,
இதுக்கு சென்டிங் போகிறேன். அதுமாரி நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு விர்ச்சுவல் டேபிளை க்ரியேட் பண்ணிச்சு. இப்படியும் டேபிளை க்ரியேட் பண்ண முடியுங்கிறதுக்காக சும்மா செஞ்சு காமிக்கிறேன். சரி, இதில் இது மட்டும்தான் வழியாக இருக்கா, வேறு எதுவும் வழியே இல்லையானா நிறைய வழி இருக்குது. இதில் நீங்கள் இந்த ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு உள்ள ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வச்சு நீங்கள் எதை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சும்மா ஒரு ஃபங்க்ஷன் போடுறோம் பாருங்கள், அன்நெஸ்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு ரெக்கார்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக உள்ள ஃபங்க்ஷன் தான். இதுக்கு இன்புட்டாக என்ன கொடுக்கணும்னா ஒரு அரே கொடுக்கணும். அரே கொடுக்குறேன். அரே 1, 2, 3. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரன் பண்ணால் என்ன ஆகும், இதுவும் ரோ பை ரோவாக வருது. சரி, அதுமாரி வேறு ஏதாவது இருக்கா? ஜென்ரேட் சீரீஸ் 1லேருந்து 100 வரையும் கொடு அப்படிங்கிறேன். 1லேருந்து 100 வரையும் 1 2 3 போட்டுடுச்சு. சரி, எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு 7லேருந்து Z வரையும் வேணும். இதுக்கு 7லேருந்து Z வரையும் வேணும்னு சொல்லிட்டோம். இதுக்கு ஜென்ரேட் சீரீஸை யூஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. அதுக்கு தனியாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ரேஞ்சை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். அது ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஓல்டர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இல்லாமல் இருக்கலாம். இதுமாரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஃபங்க்ஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது எங்கெங்கே யூஸ் ஆகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே, இதோட அட்வான்ஸ்டான செலக்ட் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. அது ஜாயின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், அவுட்டர் ஜாயின், இன்னர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், அது மாதிரி நிறைய ஜாயின்ஸ் இருக்குது. அந்த ஜாயின்ஸ் எல்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம்.